அகில இலங்கை இளங்கோ கழகம் நடத்தும் புலமை ஒளி 2025 சிலப்பதிகார விழா இன்று பிற்பகல் 4 மணிக்கு துன்னாலை அல்லையம்பதி வடிவேலர் மண்டபத்தில் ஆரம்பமாக உள்ளது. தமிழ் தாத்தா கந்த முருகேசனர் அரங்கில் நடைபெறும் ஆரம்ப விழாவுக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர் ஈனா ராயேஸ்கண்ணன் தலைமை வகிப்பார். இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறும் விழாவில் தமிழ் அமுதம், வழக்காடு மன்றம், கவியரங்கம், கதா பிரசங்கம், இலக்கிய ஆணைக்குழு விவாத அரங்கு, பட்டிமன்றம் ஆகியன நடைபெறும். தற்போதைய ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய கலப்பு கற்றலை அறிமுகப்படுத்தும் திட்டங்களை பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய இன்று வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் அறிவித்தார். புதிய ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க குறைந்தது 3 ஆண்டுகள் ஆகும் என்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான கற்றலை ஒரு முக்கியமான இடைக்கால தீர்வாக மாற்றுவதாகவும் கூறினார். பாராளுமன்ற உறுப்பினர் SM மெரிக்கார் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துமிந்த திசநாயக்கவை பயங்கரவாத புலனாய்வு பிரிவு இன்று காலை பம்பலப்பட்டியில் கைது செய்தது. வெள்ளவத்தை ஹவ்லாக் சிட்டி அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் பெண்ணிடம் தங்கம் முலாம் பூசப்பட்ட T56 துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முதற்கட்ட விசாரணைகளில் குறித்த துப்பாக்கி முன்னாள் அமைச்சருடையது என தெரிய வந்ததால் துமிந்தா கைது செய்யப்பட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் இருக்கும் பிள்ளையானன்ற சிவனேசதுரை சந்திரகாந்தனின் அடிப்படை உரிமைகள் மனுவை எதிர்வரும் ஜூன் மாதம் 17ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. பிள்ளையான் கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். பின்னர் ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியுடன் 90 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். தாம் தடுத்து வைக்கப்பட்டதன் ஊடாக தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து பிள்ளையான் உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் உறுதிப்பத்திரங்கள் இல்லாத காணிகள் இருப்பதை போன்று ஒரு வீட்டுக்கு 2 உறுதிப்பத்திரங்களை கொண்ட காணிகளும் உள்ளன. ஒரு சில சட்டத்தரணிகள் நுட்பமான முறையில் அவ்வாறாக உறுதிப்பத்திரங்களை தயாரித்துள்ளனர் என்று தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் KN இளங்குமரன் தெரிவித்துள்ளார். பலர் கூறுகிறார்கள், காணி சுவீகரிக்க போகிறார்கள் தேசிய மக்கள் சக்தி. அவ்வாறு நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், அந்த சுவீகரிப்பானது மக்களுக்காக நலன் சார்ந்துதான் நாங்கள் செயற்படுகிறோம். ஏனென்றால் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் காணி பிரச்சனை என்பது பல இன்னல்களை கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உறுதிப்பத்திரம் இல்லை, விவசாயம் செய்கின்றனர். விவசாயம் செய்யும் போது அவர்களுக்கான உறுதி அந்தஸ்து வழங்கப்படவில்லை. இன்று யாழ்ப்பாணத்தில் பலர் உறுதிகளை துளைத்து விட்டார்கள். ஆனால் ஒரு வீட்டுக்கு 2 உறுதிப்பத்திரம் இருக்கிறது. இன்று சட்டத்தரணிகள் பல நுட்பமான முறையில் 2 உறுதிப்பத்திரம் கூட முடித்து இந்த நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெறுகின்றன. அதே நேரம் யுத்த காலத்தில் சுகீகரிக்கப்பட்ட இடங்கள் கூட எடுத்துக்கொண்டால் முன்னைய அரசாங்க ஆதரவுடன் பல இடங்களை புலம்பெயர் தேசத்தில் இன்று வசிக்கின்றனர்கள். எதிர்வரும் காலத்தில் மக்களுடைய காணிகளை நாங்கள் மக்களிடமே ஒப்படைப்போம் நம்பிக்கை இருக்கிறது. அந்த அடையாளப்படுத்தும் போது நாங்கள் யாருடைய வீட்டையோ குடிமனைகளை ஒழுப்பி நாங்கள் சுகீகரிக்க போறதில்லை. இலங்கையில் புதிய கோவிட் மாறுபாடு பரவுவதற்கான ஆபத்து இல்லை என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சகத்தின் செயலாளர் டாக்டர் அனில் ஜெயசிங்கா தெரிவித்துள்ளார். ஆசியாவின் சில பகுதிகளில் கோவிட் தொற்று அதிகரித்து வருகின்றது. பொது சுகாதாரத்தை பாதுகாக்க இலங்கை தேவையான தேசிய அளவிலான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அவர் உறுதியளித்துள்ளார். இந்தியாவின் தெலுங்கானாவில் நடைபெற்று வரும் 72வது மிஸ் வேர்ல்ட் போட்டியில் ஹெட் டு ஹெட் சேலஞ்ச் இறுதி 20 பேருக்குள் இலங்கையை சேர்ந்த அனுதி குணசேகர தகுதி பெற்றுள்ளார். தாய்லாந்து, துருக்கி, லெபனான், ஜப்பான் ஆகிய நாடுகளை சேர்ந்த போட்டியாளர்களுடன் இணைந்து ஆசியா ஓசியானியா பிராந்தியத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 இறுதி போட்டியாளர்களில் அனுதி குணசேகரவும் ஒருவர். இறுதி 20 பேரில் ஐரோப்பா, அமெரிக்கா, கரீபியன், ஆப்பிரிக்காவில் இருந்து தலா 5 பிரதிநிதிகள் உள்ளனர். 74 ஆண்டுகால உலக அழகி போட்டி வரலாற்றில் ஹெட் டு ஹெட் சேலஞ்ச் பிரிவில் இறுதி சுற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இலங்கை போட்டியாளராக அனுதி இடம் பிடித்துள்ளார். இந்த முறை உலக அழகி போட்டியில் இதுவரை நடைபெற்ற 2 போட்டி பிரிவுகளிலும் இறுதி சுற்றுக்கு வந்த ஆசியாவின் ஒரே போட்டியாளராக இவர் இருக்கிறார். அனுதி பங்கேற்கும் ஹெட் டு ஹெட் சேலஞ்ச் பிரிவின் இறுதி 20 பேர் பங்கேற்கும் இறுதி போட்டி இன்று நடைபெறவுள்ளது.
உலகின் முன்னணி கல்வி நிறுவனமான அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்கள் சேர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தடை விதித்துள்ளார். ட்ரம்ப் அரசின் இந்த நடவடிக்கை பல்கலைக்கழகத்திற்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தும் எனவும் இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான போராட்டம், இனப்பாகுபாடு எதிர்ப்பு போன்ற போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து வருகிறது. வெளிநாட்டு மாணவர்களின் தகவல்களை வழங்குமாறு அரசு கூறியதற்கு அதை பல்கலைக்கழகம் மறுத்துவிட்டது. இதனை அடுத்து முதலில் அந்த பல்கலைக்கழகத்திற்கு சென்று கொண்டிருந்த அரசின் நிதியை நிறுத்தியது ட்ரம்ப் அரசு. இப்போது வெளிநாட்டு மாணவர்கள் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இருந்து விலகி வேறு கல்வி நிறுவனங்களில் சேருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.